இப்போ இது அமுக்குனா அப்படின்னா ட்ரோன் மோட்டு ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ நம்ம அப்படியே ஐடி ஏற்றிக்கலாம் உங்களுக்கு. இதுதான் உங்களுக்கு ஸோ கேமரா கிளாரிட்டி பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் ஐடி ஏற்றுறேன் பாருங்கள். ஸோ கேமராவோட கிளாரிட்டி பாருங்கள் மக்களே. ஸோ ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்து விட்டுட்டேங்க. சொல்லப்போனால் ரொம்ப லென்த்து போச்சு உங்களுக்கு ட்ரோனை பொறுத்த வரைக்கும். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு கூட லென்த்து போயிருக்கு அப்படின்ட்டு. ஸோ காற்று வந்து பலமாக இருக்குங்க, கொஞ்சம் கிடையாது, செம்ம பலமாக அடிக்குது உங்களுக்கு. இதில் இருக்கக்கூடிய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் கீழே வச்சு உங்களுக்கு வீடியோ குவாலிட்டி காமிக்கிறேன். உண்மையே வந்து பார்த்தா செம்ம ஒர்த்துங்க உங்களுக்கு. என்னோட ஃபஸ்ட்டு பேஸ் கட்டை காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ வீடியோ குவாலிட்டி தெரியுது உங்களுக்கு, இவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள். ஸோ இதில் எடுக்கக்கூடிய வீடியோலாம் வந்து பார்த்தா உண்மையாக சொல்கிறேன் செம்ம ஒர்த்துங்க உங்களுக்கு. ஏன்னா 4K வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. 120 மீட்டர் ஹைட்டு போகும் உங்களுக்கு. ஸோ செம்மையாக இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் கொண்டு போய் கிரவுண்டில் கொண்டு போய் பறக்க வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. வணக்கம் மகளே, நான் அவங்க மனோ. இன்றைக்கி நம்ம பையில் வந்து பார்த்தா தரமான ட்ரோனுங்க, லேட்டஸ்ட் மாடல் கொண்டு வந்துடும். ஸோ மாடல் வந்து பார்த்தீங்கன்னா D31 D30 ரெண்டுமே ஒரே சேம் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு GPS ட்ரோன் உங்களுக்கு 4K வீடியோ எடுத்துக்கலாம். நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது வந்து பார்த்தா ஒரு கம்மி பட்ஜெட்டில் வேணும் ப்ரோ, மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா 4K வீடியோ ஷூட் பண்ண மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா தேடி கண்டுபிடிச்சி ரேட்டு ரொம்ப கம்மியாக நான் போக உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ நீங்கள் ரேட்டை கேட்டால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க, ஏன்னா அவ்வளோ கம்மி ரேட்டு கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்கு. ஸோ நான் ஓப்பன் பண்ணி உள்ளே என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்போ நான் கொண்டு போய் கிரவுண்டில் பறக்க வைக்கிறேன். மெயினாக அதோட கேமரா கிளாரிட்டி தான் கம்மியாக உண்மையாக வேறு லெவலில் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அன்பாக்சிங் பண்ணி உள்ளே எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஸோ அது முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எந்த அளவுக்கு உள்ள ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்தோன்னா எப்போதும் கொடுக்குற மாதிரி தான் ஒரு பேக்கேஜில் கொடுத்துருவாங்க உங்களுக்கு. ஸோ நம்ம கேரி பண்ணி கொண்டு போகிறதுக்கு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஓப்பன் பண்ணி உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ ஃபுல் கிட் இந்த மாதிரி கொடுத்துருவாங்க உங்களுக்கு. எடுத்தோடனே மேனுவல் பேப்பரை காமிச்சிடுறேன். ஸோ மெயின் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோன் வந்து எந்த மாதிரி ஆப் ஏற்றணும்னா அந்த LW ப்ரோன்னு இருக்குல்ல, இந்த ஆப்பை நீங்கள் ஏற்றிக்கிட்டு உங்களுக்கு கேமரா சம்மந்தமான எல்லா விஷயமும் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நான் இப்படி பண்ணுறது எல்லாமே நான் தெளிவாக சொல்லிடுறேன். அப்புறம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ட்ரோனை பற்றி டீட்டெயிலுங்க, உங்களுக்கு ட்ரோனை பற்றி எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கணும், கண்ட்ரோலர் கூடிய பட்டன்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுதோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மேனுவல் பேப்பரை படிங்க உங்களுக்கு. ஸோ நானே மோஸ்ட்லி எல்லாத்தையும் சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இதை படித்து தெரிஞ்சுங்க. அப்புறம் ட்ரோன் உள்ள என்னென்ன இருக்குது அப்படின்னு காமிச்சிடும் உங்களுக்கு கிட்ட உள்ள. ஸோ நான் எடுத்தோடனே ட்ரோனை காமிக்கிறேன். ஸோ ட்ரோனை பாருங்கள். ட்ரோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ட்ரோனாக கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு, தெரியுதா உங்களுக்கு. ஸோ இது வந்து பார்த்தா GPS வந்துடும் உங்களுக்கு. ஹெட்டில் வந்து பார்த்தா சென்சார் மாற்றமே வரும் உங்களுக்கு. ஸோ நான் அப்படியே எடுத்துகிட்டு மாற்றேன் பாருங்கள். எடுத்துகிட்டு ஸோ மேலே வந்து பார்த்தா ஒரு பின்னு ஒன்று வரும் உங்களுக்கு, இருக்கு பாருங்கள். ஸோ இது வந்து சென்சார் உங்களுக்கு. ஸோ இதுதான் நம்ம ஃபிட் பண்ணுற மாதிரி வரும், தெரியுதா. இதை அப்படியே ஹெட்டில் நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஸோ ஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு காற்று அடிக்குது அப்படின்னா அந்த சென்சார் வந்து பார்த்தீங்கன்னா பக்கா வேலை செய்யும், நல்லா சேபிளாக பறக்கிறதுக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் GPS எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சென்சார் பக்காவாக வேலை செய்யும் உங்களுக்கு. அப்புறம் வேறு உள்ள என்ன இருக்குது அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ரெக்கை வச்சுருப்பாங்க உங்களுக்கு. அப்புறம் சார்ஜ் ஏற்றக்கூடிய கேபிள், அப்புறம் வந்து பார்த்தோன்னா சுருட்டை வரும் உங்களுக்கு. ரெக்கை ஏதாச்சும் உங்களுக்கு போல்ட்டு லூஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம டைட் பண்ண ஈஸியாக பண்ணிக்கலாம் உங்களுக்கு. அப்புறம் ரெக்கை சேஞ்ச் பண்ணுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. அப்புறம் மெயினான விஷயம் கண்ட்ரோலர் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ கண்ட்ரோலர் பொறுத்தவரைக்கும் நல்லா ஹெவியான குவாலிட்டியை கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி வரும் உங்களுக்கு. கீழே தெரியுது உங்களுக்கு நார்மல் பெண்ணு தான், பட் சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் GPS இருக்குது உங்களுக்கு, ஹோம் கீ பட்டனு, ஸோ எல்லா விஷயமும் இருக்கும் உங்களுக்கு. நான் மொபைல் ஃபிட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நான் இங்கே கேமரா குவாலிட்டியை காமிச்சிட்டேன் உங்களுக்கு. அப்புறம் கிரவுண்டில் கொண்டு போய் கேமரா குவாலிட்டி காமிச்சு உங்களுக்கு பறக்க வைக்கிறேன் எந்த அளவுக்கு சேபிளாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ மகளே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோனே சரி மொபைல் சரி ஒய்ஃபை மூலம் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிட்டேன். ஒய்ஃபை ப்ளூடூத் மேப் லொகேஷன் அதை ஆன் பண்ணிட்டு மொபைலை உங்களுக்கு கனெக்ட் பண்ணிக்கணும் உங்களுக்கு. ஸோ இதில் இருக்கக்கூடிய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் கீழே வச்சு உங்களுக்கு வீடியோ குவாலிட்டி காமிக்கிறேன். உண்மையே வந்து பார்த்தா செம்ம ஒர்த்துங்க உங்களுக்கு. என்னோட ஃபர்ஸ்ட் பேஸ் கட்டை காமிக்கிறேன் பாருங்க. ஸோ வீடியோ குவாலிட்டி தெரியுது உங்களுக்கு, இவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள். ஸோ இதில் எடுக்கக்கூடிய வீடியோலாம் வந்து பார்த்தா உண்மையாக சொல்கிறேன் செம்ம ஒர்த்துங்க உங்களுக்கு. ஏன்னா 4K வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. 120 மீட்டர் ஹைட்டு போகும் உங்களுக்கு. ஸோ செம்மையாக இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் கொண்டு போய் கிரவுண்டில் கொண்டு போய் பறக்க வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ மெயினான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட பேட்டரி பேக்கப் சொல்லிடுறேன் உங்களுக்கு. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி பேக்கப் எடுத்துக்கிட்டே அப்படின்னா ஸோ சிங்கிள் பேட்டரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக காமனாக பறக்க வச்சிக்கலாம். பிளேயிங் டைமிங் நல்லா இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் இந்த ட்ரோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் கீ ரிட்டர்ன் ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு. ஸோ நீங்கள் ரொம்ப லெங்க் விட்டுட்டீங்க அப்படின்னா ட்ரோன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் கீ பட்டன் இருக்கும். ஸோ நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணாலே போதும் உங்களுக்கு. நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோமோ ஸோ அதே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்த செலக்ட் பண்ணி வந்து பொறுமையாக இறங்கிடும் உங்களுக்கு. ஸோ அவ்வளோதாங்க. இப்போ நான் கொண்டு போய் கிரவுண்ட் உங்களுக்கு பறக்க வைக்கிறேன் எப்படி இருக்குன்னு ஸோ மக்களே இந்த ட்ரோனை எப்படி கனெக்ட் பண்ணி உங்களுக்கு தெளிவாக காமிச்சிடுறேன். கீழே வந்து பவர் ஆன் பட்டன் இருக்கும். ஸோ ஆன் பண்ணிடணும் இதை. ஸோ ஆன் பண்ணி கொண்டு போய் கிரவுண்ட் அங்கே கொண்டு போய் வச்சுட்டு வந்துடுறேன் பாருங்க. ஸோ மெயினாக வந்து பார்த்தா நம்ம வைக்கக்கூடிய இது வந்து பார்த்தோன்னா மேலே எங்கேயுமே வந்து டிஸ்டர்ப் இருக்கக்கூடாது ஓகேங்களா. நீங்கள் மாடி மேலே வச்சு ஓட்டலாம், இல்லை கிரவுண்டில் வந்து ஓட்டலாமே தவிர நம்ம வீட்டுக்குள்ளே தெருவுக்குள்ளே ஓட்டக்கூடாது மெயினாக. அதுக்கு ஃபஸ்ட்டு அங்கே வச்சுட்டு ஆன் பண்ண அப்புறம் இதை ஆன் பண்ண அமுக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ரீன் கலர் லைட் எரியும் தெரியுதா. ஆன் பண்ண அப்புறம் செல்லை ஆன் பண்ணணும். நீங்கள் செல்லை ஆன் பண்ணிவிட்டு செல்லில் வந்து பார்த்தீங்கன்னா 3 இது கனெக்ட் பண்ணணும். என்னென்னா உங்களுக்கு ஒய்ஃபை ப்ளூடூத் மேப் லொக்கேஷன் ஒய்ஃபையில் போயிட்டு இப்போ பேரிங் பண்ணணும் நம்ம. ஸோ அந்த ட்ரோனோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வரும் உங்களுக்கு.
இல்லைங்க ஒய்ஃபைல போகணும், நான் ப்ளூடூத்தில் போயிட்ட மாதிரி. ஸோ இந்த வந்துச்சு பாருங்கள், DWLனு ஒரு இதில் 5G இதுதான் அது. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தா கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ இதுக்குள்ள ஆப் வந்து பார்த்தோன்னா நீங்கள் LW ப்ரோன்னு ஒரு ஆப் ஏற்றணும். அதில் போயிட்டு நீங்கள் ஸ்டார்ட்னு இருக்கும், அது கொடுக்கணும். அது கொடுத்துட்டாலே போதும் உங்களுக்கு. ஸோ கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஒன்று, நம்ம 10 மீட்டர் ஒன்று. இப்போ வந்து அங்கே ட்ரோன் ஆன் ஆச்சு, கேமரா தெரியுதா? ஸோ ட்ரோனோட கேமரா கிளாரிட்டி பாருங்கள், செம ஒருத்தா இருக்கும் உங்களுக்கு. ஸோ அப்புறம் வந்து பார்த்தோன்னா ட்ரோனில் பேட்டரியில் எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னு காமிக்கும் உங்களுக்கு, தெரியுதா? இப்போ வந்து பார்த்தோன்னா சார்ஜ் வந்து 2% தான் இருக்குது, கம்மியாக இருக்குது. ஸோ அப்புறம் வந்து பார்த்தோன்னா உங்களை டவரை பாருங்கள் 19 காமிக்குது உங்களுக்கு. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து மேப் லொக்கேஷன் இது வந்து இதுக்கு அப்படின்னா நீங்கள் ட்ரோன் ஓட்டும் போது ரிமோட் கண்ட்ரோல் இது உங்களுக்கு ட்ரோனோட இது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது. ஸோ ரிமோட் கண்ட்ரோல் கையில் வச்சிருக்கோம். ஸோ நீங்கள் பறக்க ஒரு எங்கேயாச்சும் போய் விழுந்துச்சு அப்படின்னா நம்ம ஒரு 1/4 மணி நேரத்துக்குள்ளே போய் தேடி எடுத்துடலாம் உங்களுக்கு இந்த மேப் லொக்கேஷன் இருக்கிறதுனால. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு. ஸோ இதில் 2 கேமரா சொன்ன பார்த்தீங்கன்னா இது பண்ணிக்கலாம். ஸோ கேமராவோட ஸ்பெசிஃபிகேஷனை காமிச்சிடும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள். ஸோ வீடியோ குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 4Kல வீடியோ எடுத்துக்கலாம் உங்களுக்கு. ஸோ ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா 8K வரைக்கும் நம்ம இது பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஸோ இப்போ இது வந்து வச்சுட்டு உங்களுக்கு இப்போ இது வந்து பார்த்தா ட்ரோனையும் சரி ரிமோட் கண்ட்ரோல் வந்து பார்த்தா கிளாரிஃபிகேஷன் பண்ணணும். அது எப்படி பண்ணால் இருக்கு பார்த்தீங்கன்னா பட்டனை இதை நீங்கள் அமைக்க பிடிச்சிங்கன்னா ஒரு பீப் சவுண்ட் ஒன்று வரும். சவுண்ட் வருதா? இப்போ கிட்ட போயிட்டு ட்ரோன் சுற்றணும், 3 சுற்று பண்ணுறேன் பாருங்க. இதில் அப்படியே கீழே வச்சுட்டு ட்ரோன் சைட்டாக எடுத்துக்கிட்டு ஒரு 3 சுற்று சுற்றணும். சுற்றிட்டு அப்படியே கீழே கவுத்து ஒரு 3 சுற்று சுற்றணும். சுற்றணுன்னா ஒரு பீப் சவுண்ட் வரும். அப்போ நம்ம அப்படியே எடுத்து பறக்க வைக்கலாம். ஸோ நான் மறுபடியும் வேணால் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு பாருங்கள். ஸோ ஓகே, ஓகே கிளாரிஃபிகேஷன் வந்துருச்சு உங்களுக்கு. மெயின் வந்து பார்த்தீங்கன்னா மேப் லொக்கேஷன் காமிச்சாலே நம்ம ஓட்டலாம் உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி எல்லாமே செட் ஆயிடுச்சு உங்களுக்கு. மெயின் கேமராவோட கிளாரிட்டி பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்ப இந்த கீ இருக்குது பார்த்தீங்களா, ஓம் கீ பட்டன் ஃபஸ்ட்டு காமிச்சிடுறேன். பேக்கில் இருக்குல்ல, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஓம் கீ பட்டன் உங்களுக்கு. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா அட்ஜஸ்ட் பண்ணுற பட்டன் இது உங்களுக்கு. ஸோ இது வந்து பார்த்தா இதெல்லாம் நான் அடுத்தது சொல்கிறேன் உங்களுக்கு. அப்புறம் ட்ரோனோட ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது வந்து நார்மல் மூடில் ஓட்டும் போது உங்களுக்கு. ஸோ இப்போதைக்கு GPS ஓட்டுறோம்னா நீங்கள் இது மாதிரி கண்ட்ரோல் பண்ண தேவையில்ல. இப்போ இது அமுக்கணும் அப்படின்னா ட்ரோன் மோட்டு ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ நம்ம அப்படியே ஐடி ஏற்றிக்கலாம் உங்களுக்கு. இதுதான் உங்களுக்கு. ஸோ கேமரா கிளாரிட்டி பாருங்கள், இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் ஐடி ஏற்றுறேன் பாருங்கள். ஸோ கேமராவோட கிளாரிட்டி பாருங்கள் மக்களே. ஸோ ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்து விட்டுட்டேங்க. சொல்லப்போனால் ரொம்ப லென்த்து போச்சு உங்களுக்கு ட்ரோனை பொறுத்த வரைக்கும். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ லென்த்து போயிருக்கு அப்படின்ட்டு. ஸோ காற்று வந்து பலமாக இருக்குங்க, கொஞ்சம் கிடையாது, செம்ம பலமாக அடிக்குது உங்களுக்கு. இங்கே பாருங்கள் கேமரா கிளாரிட்டி பாருங்கள். ஸோ காற்று அடித்து தள்ளுது உங்களுக்கு. ஸோ இதில் சார்ஜ் இல்லை அப்படின்னா நம்மள அப்படியே ஓம் கீ பட்டன் அமைக்கி இறக்கிக்கலாம் உங்களுக்கு. ஸோ நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து லோ பேட்டரி காமிச்சிச்சிங்க பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே ஹைட்டு இறக்கி இது பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பொறுமையாக இறங்கி நம்ம இருக்கிற இடத்துக்கு வந்துடும் உங்களுக்கு. ரிட்டன் 2 ஓம் இருக்குது பார்த்தீங்களா, அவ்வளோதான், அதே வரும் பாருங்கள் உங்களுக்கு. இப்போ இதான் ரிட்டன் 2 ஓம், அதை நம்ம அமைக்கிட்டாலே போதும் உங்களுக்கு. ஸோ அதே வந்துடும் பாருங்கள். வருதா? நான் ஒன்றுமே பண்ணல, உங்களுக்கு சார்ஜ் தேர்ந்து போச்சு அப்படின்னா ஸோ அதே வந்து பார்த்தோன்னா சர்ச் பண்ணி நம்ம எங்கே இது பண்ணுறோமோ அதே பொறுமையாக வந்து இறங்கிடும் உங்களுக்கு. ஸோ இதுமாதிரி சூப்பரான விஷயம் இருக்குது உங்களுக்கு. ஸோ பாருங்கள், உங்களுக்கு சார்ஜில் தான் இது இருந்துச்சு உங்களுக்கு, அதுவே இறங்குது பாருங்கள் இவ்வளோ சூப்பராக. அப்படியே கேமராவும் பாருங்கள் இங்கே எவ்வளோ சூப்பராக இருப்பாரு. நான் ஒன்றுமே அமுக்கலை. ஸோ நான் ஓம் கீ பட்டன் இங்கே பாருங்கள், எல்லாமே இதுவும் இதாகிடுச்சு, அதுவும் இதாகுது. ஸோ காற்று வந்து பலமாக இருங்க, பட் இருந்தாலும் வந்து பார்த்தா நல்ல சேஃபில் இறங்குது உங்களுக்கு. ஸோ நம்மள எதுவுமே அமுக்கக்கூடாது, நீங்கள் அதை அமைக்கிட்டு விட்டாலே போதும் உங்களுக்கு. ஸோ அது வந்து பார்த்தா பொறுமையாக லேண்ட் ஆயிரும் உங்களுக்கு. சரிதா? அவ்வளோதான், அதுவே இறங்குது பாருங்கள். ஸோ அவ்வளோதான், இந்த ட்ரோனை பொறுத்தவரை சிம்பிளாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ எல்லாமே ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஸோ சார்ஜ் இல்லை அப்படின்னா வந்து பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தா ரிட்டன் டு ஹோம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும் உங்களுக்கு. ஸோ அதை பொறுத்தவரை நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஸோ வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாமே வந்து பார்த்தா சைடில் நம்ம இது பண்ணிக்கலாம் உங்களுக்கு. தெரியுதா? ஸோ இங்கே வந்து ஃபோட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது எல்லாமே காமிப்பாங்க உங்களுக்கு. ஸோ அவ்வளோதாங்க, கேமரா கிளாரிட்டி காமிச்சிருப்பேன் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு. அதெல்லாம் ஹோம் கீ பட்டன் எப்படி ஒர்க் ஆகுது எல்லாமே நான் உங்களுக்கு தெளிவாக காமிச்சிட்டேன். ஸோ இந்த பட்டன் நமக்குனா வந்து பார்த்தோன்னா ஹோம் கீ நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோமோ ஸோ அதே வந்துடும். அது இல்லாமல் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு சார்ஜ் அதுவே லோவாச்சு அப்படின்னா அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தா சென்ஸ் பண்ணி நம்ம எங்கே இருக்கோமோ அந்த இடத்துல வந்து அதுவே இப்போ நான் என்ன பண்ணேன்னா ஹோம் கீ பட்டன் அமுக்க போகிறக்காட்டியும் அதுவே சென்ஸ் பண்ணிடுச்சு. ஏன்னா இங்கே பேட்டரி லோவாக இருக்குது அப்படின்னா அதுவே தெரிஞ்சிடும். அதே தெரிஞ்சு ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுவே இறங்கிடும் உங்களுக்கு. ஸோ இவ்வளோ தாங்க, உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக ஓட்டிக்கலாம். இது வந்து எல்லாருமே வாங்கி ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஸோ வீடியோ ஃபுட்டேஜ் நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஸோ மக்களே, இந்த ட்ரோனை பற்றி ஃபுல் டீட்டெயில் கிளியராக உங்களுக்கு சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. ஸோ எந்த அளவுக்கு பறக்குது, மெயினான விஷயம் கேமரா குவாலிட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ எவ்வளோ சூப்பராக இருக்கா அப்படின்னு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டியும் சூப்பராக இருக்கும். ஹோம் கீ பட்டன் எல்லாமே தெளிவாக நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு. ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்மள ட்ரோன் வந்து பார்த்தா ஸ்டார்டிங் பேக் சைடு தெரியுது உங்களுக்கு. இதுமாதிரி வந்து நிறைய கலெக்ஷன் ஒரு 20-22 மாடல் இருக்கும் நம்மள்ட்ட கலெக்ஷன். ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா குவாலிட்டியாக தாங்க ட்ரோன் வரும். சும்மா லோ குவாலிட்டி நம்ம பண்ணுறது கிடையாது. ஓகேங்களா? நான் எடுத்து பறக்க நல்ல ஷேப்பில் நல்லா ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி தான் கொடுப்போம். எடுத்தோடனே எங்கிட்டாச்சும் ஓடுறது அந்த மாதிரி ட்ரோன் நம்ம கொடுக்க மாட்டோம். அதெல்லாம் நீங்கள் நம்மளை
நம்பி வாங்கலாம். ஸோ ஸ்டார்டிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 1500, ரூ. 2000, 2500, 2800 வந்து பார்த்தீங்கன்னா நம்மள கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16,500 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரோன் கலெக்ஷன் இருக்குது. மேலே தெரியுது உங்களுக்கு. ஸோ இதுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கலெக்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாக் இறக்கி வச்சிருக்கோம். ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைப் சொந்தங்களுக்காக தான். நம்ம லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ட்ரோன் ஒன்று போட்டு வந்தோம் உங்களுக்கு. ஸோ போட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 3 டேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பீஸுமே காலியாச்சு. நம்ம சப்ஸ்கிரைப் சொந்தங்களும் மறுபடியும் ரீஸ்டாக் போட்டு வச்சிருக்கோம் உங்களுக்காக. ஸோ நான் எல்லாத்தோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்ல வந்து மெசேஜ் பண்ணுங்க. ஸோ நம்மளோட என்னென்ன பிரைஸ் லிஸ்ட் இருக்கோ நான் எல்லாத்தையும் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். ஸோ அப்படி இல்லை நீங்க டேட்டா கடைக்கே வரீங்க அப்படின்னா நான் கடையோட அட்ரஸ் கொஞ்சம் தெளிவாக சொல்றேன். ஸோ நம்ம கடை கரெக்டாக எங்க இருக்குன்னா சென்னை நுங்கம்பாக்கத்துல தாங்க இருக்கு. ஸோ நீங்க நுங்கம்பாக்கம் நம்ம லோயல் காலேஜ் பக்கத்தில் வரும். நீங்க ஒரு வேலை ட்ரெயின்ல வர்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்க நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து இறங்கிட்டீங்க அப்படின்னா ஸோ அங்கிருந்து நீங்க நடந்தே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடைக்கு வந்தா ஒரு 150 மீட்டர் தான் இருக்கும். ஸோ அதனால நீங்க நடந்து வந்தாலும் அப்படி இல்லை நீங்க நம்ம சென்னைக்குள்ள இருக்கீங்க அப்படின்னா நம்ம மேப்போட லொகேஷன் கீழே பின் பண்ணி வைக்கிறேன். நீங்க பைக்கில் வர மாதிரி தான் இருந்தா கூட ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது மட்டும் இல்லாம நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கறது வெளியூர்லேருந்து அவ்வளோ பேர் வீடியோ பார்ப்பீங்க. ஸோ நாங்களே எப்படி புக் பண்ணுறது கேட்குறீங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. இந்த ட்ரோனோட ரேட் வந்து பார்த்தோன்னா வெறும் உங்களுக்கு 8000 வருது உங்களுக்கு. ஸோ எனக்கு கூகுள் பே இல்லை ஃபோன்பேல வந்து பார்த்தா ஃபுல் அமௌண்ட் அனுப்பணும். டெலிவரி காசு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 100 வரும். மொத்தம் ஒரு 8500 வரும். ஸோ எனக்கு கூகுள் பே ஃபோன்பேல வந்து பார்த்தா ஃபுல் பேமெண்ட் நீங்கள் அனுப்பிவிட்டீங்க அப்படின்னா என்னைக்கு கொரியர் போட்டோம் அப்படின்னா நீங்கள் 4 நாளாச்சு 2 நாள் வந்து பார்த்தா உங்களுக்கு டெலிவரி ஆயிரும் உங்களுக்கு. மற்றபடி வந்து பார்த்தா நம்மள்ட்ட கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது உங்களுக்கு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா நிறைய பேர் கேஷ் ஆன் டெலிவரி கேட்குறீங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ல வந்து பார்த்தா கேஷ் ஆன் டெலிவரி போடாத முக்கியமான காரணம்னா ஸோ இந்த ப்ராடக்ட் நான் கேஷ் ஆன் டெலிவரி போட்டேன்னா உங்கள் கைக்கு வந்து பார்த்தா ஒரு வாரம் இல்லை 10 நாள் கழிச்சு வந்து சேரும். ஸோ அதுக்குள்ளேயுமே இந்த பொருள் மேலே வந்து வெயிட்டை போட்டு அவங்க கன்ஃபார்ம் உடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேஷ் ஆன் டெலிவரி இதே வந்து ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணது. ஸோ நீங்கள் நம்மள்ட்ட வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் நம்மளை நம்பி வாங்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா டேட்டா கடைக்கு வாங்க. ஸோ ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த பிஸ்னஸ் போது நம்ம கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ் மேலே நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். அதனால நம்ம ஜெனுவினாக தான் பண்ணுவோம். உங்களுக்கு ப்ராடக்ட்டை பொறுத்தவரையும் உங்களுக்கு உடஞ்சி வர்றது இந்த டேமேஜ் இதுமாதிரி இருக்காது. இப்போ நான் உங்களுக்கு இந்த பொருள் உங்களுக்கு அனுப்ப போகிறேன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ எடுத்து எப்படி பறக்க வைக்கிறது உங்களுக்கு எப்படி பேக்கிங் பண்ணுறது எல்லா விஷயமும் தெளிவாக காமிச்சிட்டு அப்புறம் தான் ஓகேங்க பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொரியர் போடுவோம். அதனால் நீங்கள் நம்மளை நம்பி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ அவ்வளோதாங்க வீடியோ அப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா கீழே தெரிய நம்பரை கால் பண்ணி புக் பண்ணீங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட் இது மாதிரி சூப்பரான வீடியோ எல்லாம் நான் மீட் பண்ணேன். லவ் யூ. பை பை.